அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ்லாம் வறுத்து போட்டு சூப்பரான சிக்கன் கிரேவி என்னோட ஸ்டைல் எப்படி செய்து பார்க்கலாமா? அதுக்கு நான் சேனல் ஃபஸ்ட்டே பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேனில் 2 டீஸ்பூன் தனியா சேர்த்து வறுத்துக்கலாம். கூடயே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, துண்டு பட்டை, காஞ்ச மிளகா காரத்துக்கு தேவையான சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீர் மிளகாய் சேர்த்தா கூட நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஓரமாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கில் தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் பேனில் கூட செஞ்சுக்கலாம். தாராளமாக ஆயில் சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை டேரெக்டாக சேர்த்துக்கலாம். 50% வெங்காயம் குக்காய் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அதுவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட திக்கான தயிர் ஒரு 3 டீஸ்பூன் போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச மசாலாஸ் எல்லாமே மிக்ஸில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மினிட்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 உருளைக்கிழங்கு இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துருக்கேன். விசிலில் அடங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கைனாலே கொத்தமல்லி ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா கிச்சன் ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். சப்பாத்தி, கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூடயும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ புதுசாக மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.